வேகமா பணம் வரணும்னு ஷார்ட்கட் பாதை தேடுறீங்களா? யாராவது சொத்தையும் வாய்ப்பையும் நாமே எடுத்துக்கலாம்னு தோணுதா? அந்த ஆசைதான் உங்களை மெதுவா கீழே தள்ளும். இன்று நாம் பார்க்கும் குறள் 177. வேண்டற்க வெஃப்கியா மாக்கம் விளைவையின் மாண்டற் கரிதாம் பயன். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, சில வெற்றிகள் வெற்றி மாதிரி தோன்றும். ஆனா அது நேர்மையில்லாம வந்ததுனால நிலைக்காது. தவறான வழியில கிடைத்தது நம்ம வாழ்க்கையை வளர்க்காது. மாறாக மெதுவா கெடுக்கும். நேர்மையா வந்த சிறிய வெற்றிதான் நிலையான சந்தோஷம் தரும். சாலமன் பாப்பையா உரை. பிறர் பியாருளை அவர் விரும்பாதிருக்க, நாம் விரும்பிப் பெற்று அனுபவிக்கும்போது அதன் பயன் நல்லதாக இல்லை என்று அறிவதால் பிறர் பியாருளை கவருவதற்கு விரும்ப வேண்டா. சாலமன் பாப்பையா கூறுவது, பிறர் பொருளை அவர்கள் விரும்பாதிருக்க நாம் விரும்பி பெற்று அனுபவித்தாலும் அதன் முடிவு நல்லதாக இருக்காது. அது உடனடி லாபம் தருவது போல தோன்றினாலும் பின்னால் அது நஷ்டத்தையும் துன்பத்தையும் தரும். அதனால் பிறர் பொருளை விரும்பி அதை அடைய முயற்சி செய்யவே கூடாது. நேர்மையான பாதையை தான் நீங்க தேர்வு பண்றீங்களா? கமெண்ட்ல 100 நேர்மை சரியான பாதைன்னு சொல்லுங்க. இந்த குறள் உங்க மனசை யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள் மனசுக்கு ஒரு மருந்து.